இன்னொரு பிறவி ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்ன ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நினைவில் ஏந்தி அதி வீர ராம பட்டினத்தில் இந்த கூட்டம் நடப்பதில் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமில்லை, அதில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் பெருமை. ஏன் என்று சொன்னேன் என்றால், இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வரலாறு என்றால், அதிவீர ராமப்பட்டினத்தில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு முத்து குளித்த இஸ்லாமியர்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. அங்கு துறைமுகம் இருந்து துறைமுகத்திலிருந்து உள்ளே வர முடியவில்லை, சகதியாக இருக்குது என்று சொல்லிதான் துறைமுகத்தை நிறுத்தினார்கள். அப்போதுதெல்லாம் வணிகம் செஞ்ச மண் இந்த அதிராம்பட்டினம் மண். இதற்கு ஏற்பேர் அதிவீர ராமப்பட்டினம் என்று இருந்ததே காலப்போக்கில் அதிராம்பட்டினம் என்று மாறியது வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரியும். வீரம் விளைஞ்ச மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள். இதை சிறுபான்மை என்று சொல்கிற திமுக ஆதரவு செய்துவிட்டு, நீ ஏன் சிறுபான்மை, நீதான் பெரும்பான்மை என்று சொல்கிற என்னுரை அண்ணன் செந்தமிழன் சீமானை ஆதரிக்க இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மனம் ஏற்கவில்லை. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது. அதிமுக திமுக நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை இஸ்லாமியருக்கு ஒரு சீட்டு கூட இந்த தஞ்சாவூர் டெல்டாவில் கொடுக்குவது கிடையாது. அந்த சூழ்நிலையும் என் தம்பி ஹுமாயூன் கபீரை இந்த தஞ்சை மண்ணில் நான் நிறுத்துவேன், இஸ்லாமியருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு ஆள் தான் சொன்னார். அதை நிறுத்தும் போது கூட அனைவரும் கேட்டார்கள், இஸ்லாமியர் எப்படி நீங்கள் ஒரு டெல்டாவில் போயிட்டு அதை நிறுத்தினா அது வெற்றி அடைய முடியுமான்னு அப்படின்னு. என் இட ஒதுக்கீடை என் தம்பிக்கு நான் கொடுப்பேன், அவன் வெற்றி அடைகிறான், தோல்வி நிறுத்துறதே எனக்கு வெற்றி என்று நிறுத்தினார். அந்த இஸ்லாமியர்கள் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அதிராம்பட்டினத்தில். இருந்தாலும் அடுத்தடுத்த தேர்தலில் இதே இஸ்லாமிய மண்ணில் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இறுதி வரையும் இந்த இஸ்லாமிய சொந்தத்துக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். திமுகவின் பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்று சொல்கிறார்கள். பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம்தான் திமுகவின் பி டீம். அதற்கு உதாரணம் ஒரு கையெழுத்தை அதிமுக ஆட்சியில் கூட கொஞ்சம் காலந்தாழ்த்தி தான் நமக்கு கையெழுத்து போடுவாங்க. திமுக ஆட்சியில் மத்திய கவர்மெண்ட் கொண்டு வர திட்டம் அனைத்துக்குமே உடனடியாக கையொப்பம் விட்டு அனுப்புகிற நம்ம அப்பா இருக்கிற வரையும் நமக்கு எந்த ஒரு நல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்ல திட்டத்துக்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. திமுக ஆட்சியை அறவோடு நம்ம இந்த நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. ஒரு காவல் அதிகாரி நேர்மையாக இருந்தாருங்கிற ஒரே காரணத்தினால அவர் வாகனத்தை பறிக்கிறதும், அவருக்கு பணி ஓய்வு கேட்குறாரு. பணி எனக்கு விடுப்பு கொடுத்துருங்க, என்னால் இந்த பெரிய அதிகாரிகள் மத்தியில் என்னால் வேலை செய்ய முடியலை அப்படின்னு கேட்குற காவல் அதிகாரியை வேலையை விட்டும் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராமல் அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதியில் இருக்கார், நெஞ்சு வலியில். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒன்று சொல்லுகிறேன், பொதுமக்களும் நலமாக வாழ முடியல, காவல்துறையும் நலமாக வாழ முடியல, பெண்களும் ஒரு வட இந்திய ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கான். இன்ன வரையும் அதை அந்த காவல்துறை பிடிக்கல. இது மாதிரி காவல்துறையில் நல்ல அதிகாரிகளே வேலையை விட்டு எடுத்துகிட்டு கமிஷன் வாங்குற காவல்துறை அதிகாரிலாம் வச்சா எப்படி பிடிப்பாங்க? அதனால் இந்த பேசுகிற நேரங்கள் அனைவரும் பேசுகிறதுனால நான் இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரே வார்த்தை, கிட்னி பத்திரம். இஸ்லாமிய சொந்தங்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத கிட்னி. அந்த கிட்னி பத்திரம்னா நீங்கள் திமுக எங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்கள் சொல்லலை. பிஜேபி வந்துடும் ஒரு பூச்சாண்டி வராமல் பாருங்க, அந்த பூச்சாண்டிக்கு மட்டும் வாக்களிச்சிடாதீங்க. பிஜேபியோட மிக கொடுமையானவன் திமுக காரன், பிஜேபியோட மிக கொடுமையானவன். துறைமுகமே வரும் என்று சொன்ன இந்த அதிராம்பட்டினத்தில் ஒரு ரயில் நிறுத்தி போக முடியல. இந்த ஆளுங்கிற அதிகாரிகள் அதை பண்ண முடியாதா? பட்டுக்கோட்டையிலேருந்து போகிற தொடர் வண்டி இந்த அதிராம்பட்டினத்தில் நிறுத்தி போடுறதுக்கு ஒரு கோரிக்கை, அது ஆர்ப்பாட்டமாக பண்ணலான்னு தான் நாங்கள் இருந்தோம். இன்னும் நிறுத்தலாம் வண்டி, பேருந்து நிலையம் கிடையாது, இதில் ரயில் நிலையம் கிடையாதுல்ல, இப்போ கிடையாது, அதுதான் நிற்கிறது இல்லை. அது ஏற்கனவே சகோதரர் ராசிக்கு சொல்லி அதை போராட்டமாக பண்ணணும். அதிராம்பட்டினத்துக்கும் சென்னைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இஸ்லாமிய உறவு மத்தியில் தெரியும்.
பட்டுக்கோட்டையில் ஒரு டிராவல்ஸில் புக் ஆகுதுன்னா 52 சீட்டுனா 48 பேர் இஸ்லாமியர் இருப்பாங்க. வெளியூர் போகிறவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க, அவ்வளோ ஒரு இந்த ட்ரெயின் இந்த வழியாக தான் போகுது. இந்த ரயிலில் இங்கே ஒரு ஒரு ஸ்டாப் போகிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? அரசாங்கத்துக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் அதனால லாபம் தான். இதே இந்த போராட்டம் இது ஒரு வாய்க்கா கோரிக்கையாக வைக்கிறோம். இது மிகப்பெரிய இந்த போராட்டமே ரயில் நிறுத்தத்துக்கான போராட்டம் தான். தலைப்பு தான் மாறி இருக்க தவிர ரயில் நிறுத்தத்துக்கான போராட்டம் தான். இதையும் மனசில் எடுத்து அந்த ரயில் இங்கே நிறுத்தலை அப்படின்னா தண்டவாளத்தில் இறங்கி அந்த ரூட்டை தண்டவாளம் போகும்போது இந்த ரூட்டில் பட்டாரு பாருங்க கலைஞர். அந்த போராட்டம் இல்லை, ரயில் போகிற தண்டவாளத்திலே படுப்போம் வந்து. சரிங்களா? அது பேர் சொல்லுவார் நாஞ்சில் சம்பத். இப்போ போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு சொம்பு அடிச்சிட்டு இருக்காரு. அவர் அடித்த சொம்பு தான் ஃபஸ்ட்டு. அவன் போனது, அவன் படுத்துருந்தது வேற தண்டவாளம், ட்ரெயின் போனது வேற தண்டவாளம் இருந்தாலும் இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு சொம்பு. இந்த சாக்கடைங்களை தொடச்சி தெரியாமல் திராவிடம் சகோதரர் சொன்ன மாதிரி திராவிடம்னு யாருங்க? இப்போ இங்கே இருக்கிறோம், நான் யாரும் போகல. திமுக பக்கத்தில் ஒரு மேடையை போட்டு திராவிடனா என்னன்னு சொல்லிட்டு நாம் தமிழை கட்சி கழிச்சிட்டு போகிறோம். திராவிடனா என்னன்னு இப்போ வந்து சொல்லு, இங்கே ஒரு மேடையை போடு, அங்கே வந்து சொல்லு திராவிடனா இதாங்க எங்கள் கொள்கை, பெரியார் கொள்கை. பெரியார் கொள்கைலாம் சேர்ந்து பெண்கள்லாம் இருக்காங்க, சகோதரிலாம் இருக்காங்க. பெரியார் கொள்கைலாம் படிச்சு அண்ணன் சீமான பெரியார் ஆதரிச்சாரு, இப்போ எதிர்த்து பேசுறாரு. அவர் படிக்காமல் இருக்கும்போது ஆதரிச்சாரு. சும்மா இருக்க ஆளை பிடிச்சி படி நீங்க சும்மா வெளியில் படம் எடுத்துருந்த ஆளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலுள்ள போட்டீங்க. அவர் என்ன பண்ணாரு? ஜெயிலில் போய் என்ன பண்ண முடியும்? புக்கை படிச்சாரு. சரி ஐயா பெரியார் புக்கையை படிப்போமே, வேற ராமசாமியை பெரியாருங்கிறாங்கன்னு பார்த்தா நமக்கு பெரியார் அவர் கிடையாது. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் படிச்சுட்டு வந்து சொன்னா உடனே சீமானை வந்து ஈவேர ராமசாமி எதுக்குறாரு 91க்கு மேலே ஆதரிச்சு பேசினாரு. ஏங்க கலைஞரை தான் ஆதரிச்சு பேசினார் அண்ணன். உங்களுடைய திருட்டு தமிழின தலைவர் கலைஞர் நானே அண்ணன் சீமான் தமிழ் தேசிய தலைவர் கலைஞர் செத்து போயிருப்பாங்க. சீமான ஒரு நபர் வரல அப்படின்னா தமிழ் தேசிய திருட்டு திராவிட கும்பல் தெலுங்கு கூட்டம் ஓகோலேருந்து வந்த கூட்டம் இன்னைக்கு நம்மள ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஒரு சிறுபான்மை ஒரு டாட்டாசியில் கூட உட்கார முடியாத ஆளு ஒரு கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த இஸ்லாமிய பெரு சமூகத்தை சிறுபான்மைங்குது. அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கே வாக்களிக்கிறீங்க. இதுக்கப்புறம் திமுக வாக்களிச்சுன்னா நீங்கள் சிறுபான்மைங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. அடுத்த நன்றி வணக்கம். நாம் தமிழர்